மருத்துவ உளவியல் முறைகள். மெஸ்மர். குழந்தைகள் கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 முதல் 12 ஆண்டுகள். முழுமை காட்சி கோட்பாடு உருவான ஆண்டு 1912. உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகின்றன? அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி. மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் எத்தனை ஆண்டுகள்? 2 முதல் 7. எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர். மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்ட். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜெட். கருவிசார் ஆக்கநிலை நிறுத்தம் ஸ்கின்னர். ஒத்த இரட்டையர்களிடையே நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90. வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர் இல்லாதது எது? நேர்கோட்டு முறை. கருவுற்ற நிலையிலிருந்து பிறப்பு வரையில் எடை 11 லட்சம் மடங்கு அதிகரிக்கிறது. விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1921. ஓர் உயிரின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களை அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பது முன்னேற்றம். டிபிஇபி என்பது மாவட்ட தொடக்க கல்வி திட்டம். மாண்டிசோரி அம்மையார் துவங்கிய பள்ளியின் பெயர் குழந்தைகள் வீடு. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்களில் முதிர்ச்சி பெறுதல் என்பது ஆகும். இது யாருடைய கருத்து? ஹெர்லாக். ரூசோ என்ற கல்வி அறிஞர் இயற்கை கொள்கைவாதி. வளர்ச்சிசார் செயல்கள் ஹெலிகஸ்ட். குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பருவம் நடுவயது பருவம். கிண்டர்கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் ப்ரூபோல். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. தி ஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி. முழுமையான வளர்ச்சி என்பது உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி. ஆதார கல்வி எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறுகிறார். தாய்மொழி. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் வெஸ்லர். மரபு என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனிப்பட்ட தன்மையின் ஒட்டுமொத்த நிலைதனை குறிப்பிடுகிறது. கருவுறுதலில் பெண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்களோடு இணைகின்றன என்பது வாய்ப்பு கோட்பாடு. எந்த இரட்டையரின் மனப்பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும்? இருக்கரு. சூழ்நிலை என்பது அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான தூண்டல்களின் தொகுப்பாகும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைப்பு செயல்பாட்டிலேயே அமைகிறது என்றவர்கள் மக்கைவர் பெட்ஜ். ஒரு கரு இரட்டையரில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பர்? ஒரே பாலினமாக. பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை. ஒரு குழந்தையின் பிறந்து வளர்ந்து சமூக கலாச்சாரத்தை குறிப்பது சமூக மரபு. மேதைகள் மேதையிடமிருந்து உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர் கால்டன். சூழ்நிலையே ஒருவருடைய நடத்தையை மாற்றத்திற்கு பெருங்காரணம் என்றவர் பெர்னாட். குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தவர் கரல் பியர்சன். தனிமனித வேறுபாட்டிற்கு காரணம் மரபு சூழ்நிலை. குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்றவர் லிப்டன். மனிதனின் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக். ஒப்பார் குழு ஆதிக்கம் தலை தூக்கி நிற்கும் பருவம் குமர பருவம். நடமாடும் கேள்விக்குறி பிள்ளை பருவம். புயலும் அலையும் நிறைந்து தான் குமர பருவம் என்கின்றார் ஸ்டான்லி ஹெல். குழந்தைகளின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சினைக்கு அதிக முக்கியத்துவத்தை அளித்தவர் எரிக்சன். ஓர் உயிரினம் நடத்தையில் ஏற்படும் மேம்பாடு கற்றல்.
எரிக்சன் குறிப்பிடும் வளர்ச்சி 8 நிலைகள். குழந்தை பிறப்புக்கு முந்தைய நிலைகள் அனைத்தும் மூளை நிலை, பிண்ட நிலை, முதுசூல் நிலை. குழந்தை பிறந்தவுடன் உடல் வளர்ச்சி 50 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். மன வளர்ச்சி, அறிதிறன் வளர்ச்சி